12/8/2026 அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானத்தை எல்லாருமே வரவேற்கிறாங்க. நம்மளே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பரவாயில்லையே, கிளியரா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு. இதை பார்த்து ராகுல் காந்தியும் காங்கிரஸும் கூட சந்தோஷப்பட்டுச்சு. சரி, ஓகே, ரைட்டு, விஜய் இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்தைக்கு ராகுல் காந்தி, சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் கார்கே எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் போட்டு அவங்களும் இதே முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? இன்னைக்கு அமித்ஷாவை பார்த்த உடனே ஒரு கையெழுத்து போட்டு வந்துட்டார். என்ன கையெழுத்து அப்படின்னா, சட்டமன்றத்தில் பேசினதுக்கு நேர் எதிராக காங்கிரசும் ராகுலும் எடுத்த அந்த முடிவுக்கு நேர் எதிராக எதை பாஜக செய்யணும்னு நினைக்குதோ, எப்படி பாஜக நம்ம முதுகுல குத்தணும்னு நினைக்குது பாத்தீங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு வந்துட்டார். உண்மையிலேயே 12/8/2026 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானம் என்ன, எதற்காக விஜயும் தாவேகா அரசும் அந்த தீர்மானத்தை அன்னைக்கு கொண்டு வந்தார்கள், தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்குனாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மகாபலிபுரத்துல தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்த இந்த கூட்டத்துல அமித்ஷா முன்னாடி இவர் எதுக்காக இந்த கையெழுத்து போட்டாரு? இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? எதுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க? தன்னையே நம்பி இருந்த ராகுல் காந்திக்கும் காங்கிரசுக்கும் எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க. வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். ஒட்டுமொத்த இந்தியாவையே தலைகீழா திருப்பி போடுற மாதிரி மோடி அரசு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு பல மாசங்களா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரைவு. அது குறித்து நம்ம நிறைய வீடியோ பேசிட்டோம். நிறைய செய்தி தினம் வந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியா, நியூஸ் பேப்பர் அப்படின்னு அவ்வளவு செய்திகள் வந்தாலும் திரும்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இந்தியாவினுடைய பாராளுமன்றத்துல லோக்சபால 543 எம்பி இருக்கிறாங்க. இதை கிட்டத்தட்ட 850ஆக அதிகப்படுத்தணும் அப்படின்னு மோடி அரசாங்கம் சொல்லுது. இது ஏதோ மோடி அரசாங்கத்தினுடைய தனிப்பட்ட முடிவு கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்ச உடனே எவ்வளவு மக்கள் தொகை ஏறி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்திய பாராளுமன்றத்துல எம்பிக்களை அதிகம் பண்ணணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு. என்னங்க, கான்ஸ்டிடியூஷன்ல சொன்னதை செய்யறாரு, அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பாக போகுது, இதுல விஜய் அவர்கள் என்னத்தை செஞ்சிட்டாரு, இப்படி எல்லாம் நீங்க கேட்கலாம். 1970 எவ்வளவு மக்கள் தொகை இருந்ததோ அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில ஒட்டுமொத்தமாக இந்திய பாராளுமன்றத்துக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு தான் இந்த 543. 1970 இருந்து 2026 கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் பாராளுமன்றத்துல எம்பி அதிகப்படுத்தவே இல்லையா? ஏன் அதிகப்படுத்தல அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமா, 50 வருஷமா அதிகப்படுத்தல. ஏன் அதிகப்படுத்தல அப்படின்னா, வட இந்தியால மக்கள் தொகை கட்டுக்கடங்காக பெருகிட்டே இருக்கு. ஒரு குடும்பத்துல 3 குழந்தை 5 குழந்தை அவங்க பெத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தென்னிந்தியால குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இங்க ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை தான் பெத்துக்கிறாங்க. இதனால தென்னிந்திய மக்களுடைய வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது வட இந்திய மக்கள் பாப்புலேஷன் அதிகமாகிறது, வேகமா அதிகமாகுது. இது ரொம்ப 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 குறைவா அதிகமாகுது. ரெண்டுக்கு இடையில இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகுது, ஒரு பக்கம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னா, 1970 எமர்ஜென்சி பீரியட்ல இதே காங்கிரஸ் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. எல்லாரும் 2 குழந்தை பெத்துக்குங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க. ஃபோர்ஸ்டு ஸ்டெரிலைசேஷன் நடக்குது. அதாவது குடும்ப கட்டுப்பாடை நிர்பந்தப்படுத்தி பலவந்தப்படுத்தி அரசு திட்டத்தினூடாக செஞ்ச கதையெல்லாம் உண்டு. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்து குழந்தை பெத்துக்கிறத குறைக்க சொல்லுது. தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி குறைச்சிடுறாங்க. வட இந்திய மாநிலங்கள் அதை குறைக்கல, அந்த திட்டத்தை அங்க ஒழுங்கா செயல்படுத்தல. அங்க இருந்த காங்கிரஸ் அரசு அதை கண்டுக்காம விட்டுருச்சு. தென்னிந்திய மாநிலங்கள் அரசு அதை நல்லா செயல்பட்டுச்சு. இதனால என்ன நடந்துச்சு? இதனால தென்னிந்திய மக்கள் தொகை அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சதவீதமாக குறைந்திருக்கிறது, வடக்கு அதிகமாயிருக்கு. இதனால என்ன பெரிய ஆபத்து அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டிலிருந்து வரி பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்ல. ஸ்டாலின் ஆட்சியில 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி வரியாக டெல்லிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 8 லட்சம் கோடியில 3 லட்சம் கோடி தான் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. 5 லட்சம் கோடி திரும்பி தமிழ்நாட்டுக்கெல்லாம் வரல. ஏங்க தரமாட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, தர முடியாதுங்க, உங்களுக்கு தான் மக்கள் தொகை குறைவா இருக்கு, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வரி? நாங்க வரியை பிரிச்சு கொடுக்கறதுல பல கேட்டகரி வச்சிருக்கிறோம். அதுல மக்கள் தொகை கேட்டகரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, உத்தரப்பிரதேசல மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, அதனால நாங்க அவங்களுக்கு அதிகமா வரி கொடுப்போம். மத்திய பிரதேசல மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, நாங்க அதிகமா வரி கொடுப்போம். பீகார்ல உங்களை விட ரொம்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அவங்களுக்கு நாங்க வரி கொடுப்போம். ஸோ அதனால மக்கள் தொகையின் அடிப்படையில தான் ஏற்கனவே வரியே பிரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காலங்காலமா வராம இருக்கு. நம்மளை சுரண்டி தான் வட இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு. பணத்திலேயே இவ்வளவு பிரச்சனையா? பணத்தை விட இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சட்டங்களை ஏற்றக்கூடிய பாராளுமன்றம். நீ ஹிந்தி படிக்கணுமா வேண்டாமா, இவ்வளவு ஜிஎஸ்டி போடணுமா வேண்டாமா, இந்த பாடத்திட்டத்தை வைக்கணுமா வேண்டாமா, நீட்டு இருக்கணுமா வேண்டாமா, இது மாதிரி பல முக்கியமான சட்டங்கள் எங்க முடிவெடுக்கப்படுது?
மாநில சட்டமன்றத்துல முதலமைச்சர் எடுக்கிறதெல்லாம் இல்ல, டெல்லியில பாராளுமன்றத்துல பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவு ஆளுங்கட்சி எடுக்கக்கூடிய முடிவா இருக்கு. சோ அப்ப பாராளுமன்றம் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பா இருக்கு. இந்த பாராளுமன்றத்துல இன்னைக்கு 543 எம்பி இருக்கிறாங்க. கடந்த 50 வருஷத்துல வட இந்தியால மக்கள் தொகை வேகமா அதிகமா இருக்கு, தென்னிந்தியால குறைஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில், அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் 850 உயர்த்தி இதை பிரிக்க போறோம் அப்படிங்கிறாங்க. 850 உயர்த்துறது பிரச்சனை கிடையாது. ஆனா அதை பிரிச்சிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு வராது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு 1970 குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய சதவீதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7.2, அதாவது எக்ஸாக்டா துல்லியமா சொல்ல போனா 7.18%. 543 எம்பியில 39 எம்பியினுடைய சதவீதம் அப்படிங்கிறது 7.18%. சரி, ரைட்டு. நீங்க இத 850க்கு மாத்தி 850 எம்பி நீங்க கொண்டு வரீங்கன்னு வச்சுங்களேன். அதன் அடிப்படையில 7.18% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 60 எம்பிக்கு மேல. அப்ப நியாயப்படி தமிழ்நாட்டுல 60 எம்பி கொடுக்கணும். ஆனா நீங்க 60 எம்பி கொடுக்க தயாரா இல்ல. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 7.18% எல்லாம் இல்ல, அதை விட பயங்கரமா குறைஞ்சிருச்சு. சோ இப்ப அந்த குறைவான மக்கள் தொகையின் அடிப்படையில அந்த சதவீதத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க எம்பியை பிரிப்போம் அப்படின்னு இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லுது. அதாவது டீலிமிட்டேஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஆளுங்கட்சி இந்த கமிஷனை உருவாக்குறதுக்கு பாராளுமன்றத்துல 2/3 மெஜாரிட்டியோட கொண்டு வந்துட்டாங்க, அதாவது டீலிமிட்டேஷன் கமிஷன் பார்லிமெண்ட்ல வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்த ரிப்போர்ட்டை நடைமுறைப்படுத்தி ஆகணும். வேற வழியே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் நினைச்சா கூட மாற்ற முடியாது. இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது நீதிமன்றங்களால் அதை எதுவும் செய்ய முடியாது, ரிவ்யூ பண்ண முடியாது. சோ அப்போ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை ஏற்கனவே கொண்டு வரதுக்கு மோடி அரசாங்கம் முயற்சி பண்ணிச்சு. அன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாரு. டீலிமிட்டேஷன் பில்ல தீ வச்சு கொளுத்தினாரு. எல்லா மாநில முதலமைச்சர்கள், அதாவது பாஜக ஆளாத எல்லா மாநில முதலமைச்சரையும் தமிழ்நாட்டுக்கு வர வச்சு கூட்டம் போட்டு, குறிப்பா தென்னிந்தியாவில இருந்து வட இந்தியா வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனையாயிருங்க, தயவு செஞ்சு இது இருக்கக்கூடாதுன்னாரு. அதன் அடிப்படையில இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டுச்சு. 2/3 மெஜாரிட்டி கிடைக்கல டீலிமிட்டேஷன் கமிஷனை உருவாக்குறதுக்கு. ஆனா மோடி அரசாங்கம் இன்னொரு பயங்கரமான திட்டத்துக்குள்ள இறங்கினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க 50% கொடுக்கிறோம், இல்ல அதிகமா இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூன்சி மட்டும் 3ஆ பிரிக்கிறோம், 2ஆ பிரிக்கிறோம்னு பல கதையை விட்டாங்க. எந்த கதையும் நாங்க நம்ப தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பா ஸ்டாலின் தலைமையில அடிச்சு நொறுக்குனாங்க. வட இந்திய மாநிலங்களும் இதுக்கு ஒத்துழைச்சாங்க. ஏன் ஒத்துழைச்சாங்க தெரியுமா? உத்தரப்பிரதேசம், பீகார் இது மாதிரியான மாநிலத்துல ஒவ்வொரு எம்பி தொகுதியை பிரிக்க போறேன், ஏன்னா பாராளுமன்றம் அப்படிங்கிறது எம்பி தொகுதி தான், இந்த எம்பி தொகுதியை பிரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மக்கள் அதிகமா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த தொகுதி எல்லாத்தையும் உடைச்சு செதைச்சு அந்த மக்கள் ஒரு பிரதிநிதியை, ஒரு எம்பியை தேர்வாகிறதுக்கான தங்களுடைய வாக்கு பலம் இருக்கு பாத்தீங்களா, அதை காலி பண்ற வேலையை செய்யறாங்க. இதுக்கு பேரு கேர்மேண்டரிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது ஒரு அமெரிக்காவில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 100 முஸ்லீம் ஒரு தொகுதிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 முஸ்லீமை 3ஆ 4ஆ உடைச்சு 4-5 தொகுதிக்குள்ள 10, 5, 8, 20ன்னு போட்டு வச்சிடுறது. அப்புறம் ஜெயிக்கிற ஆட்களை முஸ்லீம் ஓட்டு முடிவு பண்ண முடியாது, கிறிஸ்டியன் ஓட்டு முடிவு பண்ண முடியாது, தலித் ஓட்டு முடிவு பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கேர்மேண்டரிங் பண்ணக்கூடிய வேலையை வட இந்தியால பார்க்கலான்னு முடிவெடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் வட இந்தியா நம்மளோட சேர்ந்து நின்று, அதாவது திமுகவோடு, தமிழ்நாடோடு, ஆந்திராவோடு, கேரளாவோடு, கன்னடத்தோடு, உத்தரப்பிரதேசம், பீகாரும், அங்க இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய லல்லு பிரசாத்தா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய தேஜஸ்வியா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளோட போராடிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப இதுல 2 விஷயம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிச்சா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, வட இந்தியாவில முஸ்லிம்கள் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி எல்லாத்தையும் பிரிச்சு கலைச்சு உடைச்சு தெரிச்சு எல்லாம் பண்ணி அங்க நிரந்தரமா பாஜக இந்து வாக்கை வச்சு ஜெயிக்கிற மாதிரி, குறிப்பாக உயர் ஜாதி, ஃபார்வர்டு கேஸ்ட், பிசி கேஸ்ட், இது மாதிரியான ஒரு 4-5 ஜாதியை மட்டும் மையமா வச்சு ஜெயிக்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் பண்றதுக்கான வேலை நடக்குது சொல்லி இதெல்லாம் சேர்ந்து தடுத்தாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். சோ அப்ப இந்த பஞ்சாயத்துல கடைசியா முடிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த 543 நீங்க ஏத்த வேண்டாம், இது அப்படியே இருக்கணும். ஏன் அப்படின்னா மக்கள் தொகையில ஒரு மிகப்பெரிய இம்பேலன்ஸ் இருக்கு, அதனால அப்படி பண்ண முடியாது. நீங்க நினைச்சு எல்லாத்தையும் கேர்மேண்டரிங் பண்ணுவீங்க, உங்க மேல நம்பிக்கை கிடையாது. இன்னொரு 25 வருஷத்துக்கு, இன்னொரு 50 வருஷத்துக்கு இதே ரெப்ரசன்டேஷன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு முடிவு எடுத்தாங்க. இதுல ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணுமா, நோ டீலிமிட்டேஷனா, இல்ல ஃப்ரீஸ் பண்ணணுமா, 3 ஆப்ஷன் வந்துச்சு. நோ டீலிமிட்டேஷன் சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, டீலிமிட்டேஷன் சென்சஸ் எடுத்து முடிச்சோன்னே நடந்துரும். 2027 சென்சஸ் முடிய போகுது, இப்பயே சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். சென்சஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா 2027 டிசம்பர்ல ஆட்டோமேட்டிக்காவே டீலிமிட்டேஷன் வந்துடும். ஸோ அப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? நடந்திருக்கு.
1970 டேட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த டேட்டாவை வச்சு அன்னைக்கு வாஜ்பாய் பிரதமரா இருந்த காலகட்டத்தில் 2001 இது நிறுத்தப்பட்டுச்சு. நிறுத்தி இன்னொரு 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே 70ல இருந்து நீங்க 2000 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு. இப்போ 2001ல இருந்து 2026 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நீங்க கண்டிப்பாக எங்களுடைய சதவீதத்தை கொடுக்க மாட்டீங்க. அப்படியே எங்களுடைய சதவீதத்தை கொடுத்தாலும் ஹிந்து ஓட்டுக்களை போலரைஸ் பண்ற மாதிரியான வேலைகள் நீங்க பண்ணுவீங்கிறதுனால இந்த டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா எல்லாத்தினுடைய கோரிக்கையாக இருந்தது. இந்த கோரிக்கையை தான் திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் படிச்சாரு. மக்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 544 நிரந்தரமாக்கப்பட வேண்டும். மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய மக்களவை தொகுதி எண்ணிக்கை தற்போதைய அளவிலேயே நிரந்தரமாக்கப்பட வேண்டும். அதாவது மாநிலத்துக்கு இடையேயான தற்போதைய இடப்பகிர்வு முறை தொடர வேண்டும். மக்களவை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 நிரந்தரமாக்கப்பட வேண்டும். வெரி குட்ரா. விஜய் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து முதலாக உருப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காருன்னு நானே உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாராளுமன்றத்தில் சும்மா போக்கிரி பொங்கல் மாதிரி அடிச்சு ஆடி இருக்காரு அப்படின்னு நினைச்சோம். ஏற்கனவே காங்கிரஸும் இதே முடிவில் தான் இருந்தாங்க. நேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸும் இதே முடிவை தான் எடுத்து வச்சிருக்கு. நேத்துக்கு நடந்த காங்கிரஸ் கூட்டத்திலையும் ராகுல் காந்தி, அதே மாதிரி சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் கார்கே எல்லாம் சேர்ந்து இந்த 543 அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவோம் அடுத்த 25 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் நேற்று தீர்மானம் போட்டாங்க. ஸோ அப்போ விஜயனுடைய தீர்மானமும் காங்கிரஸினுடைய தீர்மானமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது, மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறதுன்னு சந்தோஷப்பட்டா, இன்னைக்கு காலையில தலைமை அமித்ஷாவை பார்த்தோன்னே வேற ஒரு ஆப்பு வச்சு விட்டார். அதாவது அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. குறிப்பா இங்க தமிழ்நாட்டில் மகாபலிபுரம் பக்கத்துல கோவளத்தில் இருக்கிறார். அங்க என்ன நடக்குது அப்படின்னா தென் மாநில முதலமைச்சர்களுடைய மாநாடு, அதாவது இந்த ஜோனல் மீட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சவுத் இந்தியன் சீஃப் மினிஸ்டர்ஸுடைய அந்த ஜோனல் மீட்டு. அந்த ஜோனல் மீட்ல இந்த டீலிமிட்டேஷன் குறித்து தலைவர் ஒன்று பேசியிருக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, I therefore urge the union government to provide a clear legislative assurance that no state will suffer a reduction in its percentage of the representation in a parliament on account of its success in population. Approach would be upheld the principle of equity. அதாவது இங்க என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஃப்ரீஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபேர் டீலிமிட்டேஷன்ட்டார். எப்பா ஃபேர் டீலிமிட்டேஷன்னா என்ன? ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகையினுடைய சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக 1970 என்ன இருந்துச்சோ அதே கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னா, ஆமா அதே கொடுக்கணும் ஃபேர் டீலிமிட்டேஷன். அப்படி கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன் மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் பண்ணி ஆகணும், ஈக்விட்டியின் அடிப்படையில் தான் பண்ணி ஆகணும். அப்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் பண்ணும்போது தமிழ்நாட்டில் 10 லட்சம் 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியும், உத்தரப்பிரதேசத்தில் 30 லட்சம் 40 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியும் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ பாப்புலேஷன் அப்படிங்கிறத பேஸா வச்சா பெரிய சிக்கலாயிரும். ப்ரோரேட்டா படி இதை மாற்றி அமைக்கலாம், பட் பாப்புலேஷனுங்கிற வார்த்தையை முதல்ல நீக்கணும். இதுதான் உண்மையான விஷயம். ஸோ இது இப்படி போனால் மட்டும்தான் டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். இதெல்லாம் செய்யாம பாப்புலேஷன் பேசிஸ் அப்படிங்கிறத நீக்காம ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் தலைவன் இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்கிறதுல ஸ்டேட் வில் சஃபர் a reduction in its percentage of its representation in a parliament on account of its success in population அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில நம்ம தள்ளி விட்டார். சட்டமன்றத்தில் வேண்டான்னு தீர்மானம் போட்டுட்டு அமித்ஷாவை பார்த்தோன்னே இல்ல கொஞ்சம் பார்த்து சரியா செஞ்சு விடுங்க அப்படின்னு ஒரு கையெழுத்தை போட்டு வந்துட்டார். இதுல மிகப்பெரிய ஆப்பு யாருக்கு வச்சிருக்காரு அப்படின்னா ராகுல் காந்திக்கு வச்சிருக்காரு. ஏன்னா ராகுல் காந்தி நேத்து தான் 543 ஃப்ரீஸ் பண்ணணும் 25 வருஷத்துக்கு அப்படின்னு அங்க ரெசல்யூஷன் போட்டு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. இங்க தலைவன் தலைகீழா பல்ட்டி அடிச்சிட்டாரு. வந்த காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் முழிக்கிறாங்க. உண்மையிலேயே விஜய் நம்ம கூட தான் இருக்கிறாரா, இல்ல அவர் இந்தியா அலையன்ஸுக்குள்ள வரலன்னு சொன்னது பாஜகவோட சேர போறாரா, ஏன் இப்படி நம்மள கடைசி நேரத்துல காலவாரி விட்டுருக்காரு அப்படின்னா அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்க வருத்தப்படுறாங்களோ இல்லையோ, தமிழ்நாடு வருத்தப்படுது. நமக்கு தேவை டீலிமிட்டேஷன் ஒரு 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க. பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ண முடியாது, ப்ரோரேட்டா பேசிஸ்ல மாத்துங்க. ப்ரோரேட்டா பேசிஸ்ல மாத்தணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல பாப்புலேஷன்ங்கிற வார்த்தையை நீக்குங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு எத்தனை சதவீதம் இருந்ததோ அந்த சதவீதம் குறையாம தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. இது மாதிரி எல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னா சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும். அந்த சட்ட திருத்தம்லாம் கொண்டு வராம இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணவே முடியாது. உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய உரிமையை விஜய் அவர்கள் காவு கொடுத்து விட்டார். நமக்கு விபூதி அடிச்சிட்டார், ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.